உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் நான் இந்த சமயத்தில் சொல்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களும் நாடகம் எழுதி நாடகம் நடித்திருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அவரே நாடகத்தில் வரார். அவர் நாடகம், முக்கியமான நாடகம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற சந்திரமோகன். நாடகத்தோட பேர் இவ்வளோ பெருசு இருக்கும். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற சந்திரமோகன். யார் அந்த சந்திரமோகன்? அடிக்கடி இந்த நாடகத்தில் வந்து கருத்து சொல்வார்கள். ஒரு கருத்து கந்தசாமி. அந்த சந்திரமோகன் வேஷத்தில் அண்ணா அவர்கள் நடிக்கிறார்கள். அந்த நாடகம் சிவாஜி எப்படி பேரரசராக தன்னை பட்டம் சூட்டிக் கொள்கிறார் என்பது நாடகத்தில் இருக்கிறது. சிவாஜி சத்திரிய குலத்தில் பிறக்கவில்லை, அவர் ஒரு சூத்திர குலத்தில் பிறக்கிறார். ஆனால் பேரரசராக வேண்டுமென்றால் சத்திரியராக வேண்டும். அவர் இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்பவன பிராமணர்கள் அவருக்கு மந்திரம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நீ உன்னுடைய குல தர்மம் படிதான் நடக்க வேண்டும், நீ வந்து சூத்திரதாயிரத்தால் நீ ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு கவலை, நான் எல்லா நாட்டையும் நான் கைப்பற்றி நான் ஒரு பேரரசராக வேண்டுமென்றால் இந்த பிராமணர்கள் எனக்கு செய்ய மாட்டேன் என்றார்கள். அவர் தூது அனுப்புகிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. போய் கண்டுபிடிச்சி காசியில் பிராமணர்களை கூட்டு வருகிறார்கள். அந்த பிராமணரின் பெயர் காகபட்டர். அவர் மராட்டிய மாநிலத்துக்கு வந்து அவர் மந்திரம் சொல்லி சிவாஜியை சத்திரியராக மாற்றுகிறார். அப்போ ஒரு ஜாதியில் இன்னொரு ஜாதி மாற முடியுமானா பிராமணர்கள் நினைத்தா என்ன வேணால் பண்ணலாம். ஆகவே அவர் மாறிவிடுகிறார், பேரரசராகி விடுகிறார். இப்போது அந்த பேரரசு ஆகுவதற்கு சத்திரியராக வேண்டும், அதுக்கு மந்திரம் சொல்லாலும் அதுக்கு ஒரு ரீட் வச்சுருப்பாங்க.